இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு மனுஷங்க வித்தியாசமான வீடு கட்டிட்டு வராங்க. ஆனா எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத பறவைங்க அதுங்களோட கூடு கட்டுற விதமே வேற மாதிரி இருக்கும். எல்லா பறவைகளும் ஒரே மாதிரி தானே கூடு கட்டும். இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா சில பறவைகள் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர டெக்னாலஜியா அதுங்களோட கூட கட்டுது. இதோட டெக்னாலஜி எல்லாம் பார்த்து பல சயின்டிஸ்டே ஷாக் ஆயிருக்காங்கன்னா பாருங்களேன். இந்த மாதிரி வித்தியாசமா சில பறவைகளுக்கு கூட பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, தட்டி விட்டுருங்க. வீவர் பேர்ட் நெஸ்ட். வீவர் பேர்ட தமிழ்ல தூக்குநாங்குருவின்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு தான் குட்டியோன் இருக்கு, ஆனா இதுக்கு இருக்கிற மண்டை சரியான இன்ஜினியர் மண்டை போல. முதல்ல ஆண் பறவை மேட்டிங் சீசன் அப்போ பெண் பறவையை அட்ராக்ட் பண்றதுக்காக பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ரவுண்ட் ஷேப்ல ஒரு கூடை கட்டிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இத பாத்துட்டு வர பெண் பறவை சுத்தி முத்தி பாத்துட்டு அப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா ரெண்டுமே சேர்ந்து அடுத்த விட ப்ராசஸ் ஆரம்பிச்சு கூடை கட்டி முடிச்சிருங்க. முதல்ல இதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பெரிய பெரிய கிராஸ வச்சு சின்ன சின்ன நாட்டா போட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா கட்டும். இதுக்கே இதுங்க கிட்டத்தட்ட 10 நாள் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பெண் பறவை ஓகே நீ ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சின்ன சின்ன இலை சின்ன சின்ன புல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து எவ்வளவு மைன்யூட்டா முடிச்சு போடணுமோ அவ்வளவு மைன்யூட்டா முடிச்சு போட்டு கட்டும். இந்த மாதிரி இதுங்க கட்டுற கூடு பயங்கர ஸ்ட்ராங்காவும் இருக்கும், அதே சமயம் லைட் வெயிட்டாவும் இருக்கும். இதனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சுடு தண்ணியும் உள்ள வராது. அதே மாதிரி எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் கூண்டு அசைவே தவிர பிஞ்சு உழாம கண்ணு மாதிரி அப்படியே நிற்கும். அது மட்டும் இல்ல, பொதுவா இதுங்களோட கூட மரத்துல கட்டுறதுனால பாம்பு தொல்லை ரொம்பவே அதிகம். அதனால இதுங்களோட எதிரியை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அதோட கூட 2 போர்ஷனா கட்டும். ஒரு போர்ஷன் எல்லாருக்கும் பொதுவா தெரியற மாதிரி ஓபனா இருக்கும், இன்னொன்னு யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கும். அந்த மறைஞ்சிருக்கிற போர்ஷன்ல தான் இதுங்களோட வாழ்க்கையை நடத்தும். இதுங்க வெளியில போறதுக்கு முன்னாடியே கூடுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் இதுங்க முதல் செய்யற வேலை எது தெரியுமா? இதுங்க இருக்கிற போர்ஷனோட பாதையை மறைச்சு வைக்கிறது. இப்படி பண்றதுனால எந்த எதிரி இதோட கூட்டுக்கிட்ட வந்தாலும் இதுங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஹேமர் காப் நெஸ்ட். ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து அதுகளுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபெசிலிட்டிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பெரிய வித்தியாசமான ஒரு கூடை கட்டும். எந்த அளவுக்கு பெருசானா அதுங்க கட்டுற கூடு மனுஷங்க தங்குற அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்ல, கூடு கட்டுற வேலையை இதுகளுக்குள்ள பிரிச்சுக்கும். ஆண் பறவையோட வேலை கூடுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது மட்டும்தான். ஆனா அந்த கூடு எப்படி இருக்கணும் எப்படி கட்டணும்னு முடிவு பண்றது பெண் பறவை தான். இது மட்டும் இல்ல, இந்த பறவைங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4-5 கூட அங்கங்க கட்டி வச்சிடும். ஏன்னா இதுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க தங்குறதுக்கு கூடு வேணும்ல, அதுக்காக அதை முன்னாடியே கட்டி வச்சிருங்க. அது மட்டும் இல்ல, இந்த பறவைங்க அந்த கூடுக்கு போகும்போது அதுல நினைச்ச மாதிரி அந்த கூடு இல்லைன்னா அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை ரினோவேட் பண்ணிக்கும். ஹம்மிங் பேர்ட் நெஸ்ட். இந்த பறவைங்க அதோட சைஸுக்கு ஏத்த மாதிரி குட்டியா அழகா அதோட கூட அமைச்சுக்கும். இதுலயும் ஆண் பறவை கூடு கட்டுறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும், பெண் பறவை அதோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி கிரியேட்டிவா யோசிச்சு மொத்த கூடையும் அது தனியா கட்டி முடிச்சிடும். இந்த கூடை கட்டுறதுக்கு பெண் பறவை கிட்டத்தட்ட 7 நாள் எடுத்துக்கும். பொதுவா இதுங்க கூடு கட்டுறதுல 3 விஷயத்த மேண்டட்ரியா வச்சிருக்குதுங்க. முதல்ல கூடோட பாட்டம் ஸ்பாஞ்சியா இருக்கணும், ஏன்னா அதுக்கு உக்காரணும்ல, அதனால அந்த இடத்துக்கு சாஃப்டான பஞ்சியை யூஸ் பண்ணுதுங்க. ரெண்டாவது, இதுங்க கட்டுற கூடோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் எலாஸ்டிக்கலா இருக்கணும், அதுக்காக மெலிஸ் நாரையும் ஸ்பைடர் வெப்பையும் யூஸ் பண்ணி சைடு வாழ கட்டுது. மூணாவது, அதனோட எதிரியை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அதுங்க எந்த பிரான்ச்ல கூடு கட்டுதோ அந்த பிரான்ச் கலருக்கு ஏத்த மாதிரி தான் இதோட கூடையும் அமைச்சுக்கும். இதனால அதுங்களோட எதிரியை கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சலாம் பாருங்க. எப்படியெல்லாம் யோசிச்சு கெட்டுது பாத்தீங்களா? வேற லெவல்ல. பால்ட் ஈகிள் நெஸ்ட். இந்த உலகத்திலேயே பறவைகளால கட்டப்படுற கூடுகள்ல இந்த பால்டிகள் கட்டுற கூடு தான் ரொம்பவே பெருசு. புளோரிடால இந்த மாதிரி ஒரு பறவை கட்டின ஒரு கூடை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட வீட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 2.9 மீட்டர்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஹைட் கிட்டத்தட்ட 6 மீட்டர்ஸ் இருந்திருக்கு, வெயிட் கிட்டத்தட்ட 2 டன் இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் பிரம்மாண்டமான கூடுகளை இதுங்க கட்டும். இந்த கூடை ஆண் பறவை பெண் பறவை 2 பேரும் சேர்ந்து தான் இதை கட்டுவாங்க. முதல்ல அவுட்டர் பார்ட்ட பெரிய பெரிய கொம்புகளை வச்சு பயங்கர ஸ்ட்ராங்கா கட்டும். மிடில் போர்ஷன் சாஃப்டா அதை மட்டும் கிராஸ வச்சு கட்டும். ஒரு தடவை கூடு கட்டுச்சுன்னா அதையே வருஷம் ரினோவேட் பண்ணிக்குமே தவிர தேவையில்லாம வேற எந்த கூடும் கட்டாது. கூடெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் அதுங்களுக்குள்ள மேட்டிங் நடந்து சப்போஸ் குழந்தை எதுவும் பிறக்கலனா ஜோடியை பிரிச்சுக்கிட்டு ஒரு பறவையை விட்டு இன்னொரு பறவை போகவே போகாது. அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே புது கூட கட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா எக்காரணத்து கொண்டும் அதுங்களோட ஜோடியை விட்டே கொடுக்காது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒன்னா இருக்குங்க. யூரோப்பியன் பீ ஈட்டர்.
இந்த அழகான சின்ன பறவைங்க இருக்கிறதுலே ரொம்ப வித்தியாசமா கூட கட்டும். பொதுவா இதுங்க ரிவருக்கு பக்கத்துல இருக்க ஸ்லாண்டிங்கான நிலப்பரப்புல ஹோல்ஸ் போட்டு குகையை ஒண்ணு அமைச்சு அதுக்குள்ள போய் வாழுங்க. அது மட்டும் இல்ல, பெண் பறவை கர்ப்பமா இருக்கிற காலகட்டத்துல ஆண் பறவை பெண் பறவை சாப்பிடுறதுக்காக பெரிய பெரிய பூச்சி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அதுல ஆண் பறவை கொஞ்சம் தான் சாப்பிடும், மத்தது எல்லாத்தையுமே பெண் பறவைக்கு கொடுத்துரும். குறிப்பா விஷ பூச்சியை எடுத்துட்டு வரும்போது அதுல இருக்க விஷ கொடுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் ஆண் பறவை பெண் பறவைக்கு அந்த பூச்சியை கொடுக்கும். அந்த அளவுக்கு பெண் பறவையை ஆண் பறவை பத்திரமா பாத்துக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பறவைகள் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ற கேட்டகரி. அதனால ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம பாசத்தை பொழிஞ்சு தள்ளுங்க. சோஷியபிள் வீவர் நெஸ்ட். இந்த காலத்துல மனுஷங்களே கூட்டு குடும்பமா வாழ்றது இல்ல. ஆனா இந்த பறவைங்க எப்பவுமே கூட்டு குடும்பமா தான் வாழும். இதுங்களோட கூடுக்குள்ள குறைஞ்சது 10ல இருந்து 500 பறவையாவது இருக்கும். இதுங்க வருஷம் ஃபுல்லா கூட கெட்டிக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் கூடு பாக்கிறதுக்கு பிரம்மாண்டமா பெருசா இருந்தாலும் ஒவ்வொரு ஜோடிக்கும் தனித்தனி போர்ஷன் இதுக்குள்ள இருக்கு. ஒருவேளை புதுசா ஏதாவது ஜோடி பறவை இவங்களை தேடி இவங்க கிட்ட வந்தா குடும்பமா சேர்ந்து அதுங்களுக்குன்னு ஒரு தனி போர்ஷனையும் கட்டி கொடுத்துருங்க. இதுங்களோட கூட முக்காவாசி ஹைட்ல தான் கட்டும். ஒருவேளை இதுங்களை பிடிக்கிறதுக்காக பாம்பு ஏதாவது உள்ள வந்தா அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பின் வாசலும் ஒவ்வொரு போர்ஷனுக்குள்ளயும் இருக்கு. எவ்வளவு கிளவரா கட்டுது பாருங்க அதோட கூட. காமன் டெய்லர் பேர்ட். இந்த பறவை அதோட கூட ரொம்ப வித்தியாசமா கட்டும். ஏன்னா நார்மலா எல்லா பறவையும் மரத்துல இருக்க கிளைகள்ல கூடு கட்டும்ல. ஆனா இந்த பறவை ரொம்ப வித்தியாசமா மரத்துல எந்த இலை பெருசா இருக்கோ அந்த இலையில அதோட கூட அமைச்சுக்கும். முதல்ல பெரிய இலைய சூஸ் பண்ணி அதோட சைடு பார்ட் மொத்தத்தையுமே தைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த இலைக்குள்ள ஸ்பைடர் வெப், பஞ்சு, நாறு மாதிரியான சாஃப்டான பொருளை வச்சு அதோட கூட அழகா ரெடி பண்ணிக்கும். இதுங்க இலையில கூடு கட்டுறதுனால இதுங்களோட இடம் பர்மனன்ட் கிடையாது. அதனால அப்பப்ப அதுங்களோட இடத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். இதுங்க குறிப்பா இலையை யூஸ் பண்ணி கூடு கட்டுறதே இதுங்களோட பாதுகாப்புக்காகத்தான். ஏன்னா இலைகள்ல கூடு கட்டுறதுனால இதுங்களுக்கும் சரி இதோட குஞ்சுகளுக்கும் சரி இதோட எதிரிகள்ல படாம ஈஸியா தப்பிச்சிருங்க. அதனாலதான் வித்தியாசமா யோசிச்சு இலைகள்ல கூடு கட்டுது. உட்பெக்கர். இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான மரக்குத்தி பறவை இனங்கள் இருக்கு. இது குறிப்பா இதுங்களோட வாழ்விடத்தை செத்து போன மரத்துலயோ அப்படி இல்லைன்னா உயிரோட இருக்க மரத்தோட செத்து போன பாட்டுல தான் கட்டும். இந்த பறவை ஃபர்ஸ்ட் ஒரு மரத்தை கண்டுபிடிச்சு அந்த மரத்து மேல தட்டு தட்டுன்னு தட்டும். இந்த சவுண்ட கேட்கிற பெண் பறவை இந்த மரம் நமக்கு ஓகே, இந்த இடத்துலயே நம்ம வாழ்விடத்தை அமைச்சுக்கலாம் அப்படின்னு பெண் பறவை அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸே நடக்கும். இப்ப கூடு கட்டுற ப்ராசஸ்ல 2 பேரும் சேர்ந்து தான் அந்த மரத்துல ஓட்டைய போடுவாங்க. அதுக்கப்புறம் புல்லு பஞ்சுன்னு சாஃப்டான மெட்டீரியலை கொண்டு அந்த கூடை அலங்கரிக்கும். இதுங்களோட இனப்பெருக்கம் காலம் முடிஞ்சு தன்னோட குஞ்சுகள் எல்லாம் வெளியில வந்து பறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கூடை அனாதையா அப்படியே விட்டுட்டு எல்லாருமே பறந்து போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.